இது வெள்ளரிக்காய் அல்வா, மிகவும் சத்துள்ளது. இதுக்கு நான் 2 வெள்ளரிக்காய்களை எடுத்துள்ளேன். அதோட இருபுறமும் கொஞ்சம் கட் பண்ணி தேய்ச்சி எடுத்துடணும். ஏன்னா அந்த பால் கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தோலை சீவிட்டு திருவி வச்சிடணும். வெல்லம் 2 வெள்ளரிக்காய்க்கு 1.5, சின்ன கப்புனா 1.5 கப்பு, பெரிய கப்பாக இருந்தால் 1 கப்பு வெல்லம் நுணுக்கி வச்சுக்கணும். பாதாம் சிறிதளவு, முந்திரி ஒரு 7-8 முந்திரி, நெய், ஏலக்காய் பவுடர். இப்போ அடுப்பில் வாணலியை வைத்து திருவின அந்த வெள்ளரிக்காய் துருவலை போட்டு சிறிது நேரம் வேகிற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு தொழாவி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் 3/4 ஆஃப் த வெள்ளரிக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதில் வெல்லம் போடணும். தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா தண்ணியில் சத்து இருக்கும். தண்ணியோட சிறிது நேரம் எடுக்கும். ஆனால் தண்ணியோட போட்டு வதக்கணும். அது கொஞ்சம் முக்கால் வெந்ததும் இந்த வெல்லம் போட்டு கொஞ்சம் வெல்லத்தோடு சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் த வாட்டர் போனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு தொடாவி கொடுத்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறலாம். அதுக்கப்புறம் இந்த பாதாமும் முந்திரியும் மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கணும். பொடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வற்றின பிறகு அந்த பாதாம் முந்திரியை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து சிறிது நெய்யை விட்டு அதுக்கு கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுக்கணும். இது சாப்பிடுவதற்கும் சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அல்வான்னு இல்லாமல் ஜாம் மாதிரி ப்ரெட் ஸ்லைஸில் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த அல்வாவையே இன்னொரு முறையாகவும் செய்யலாம். அல்வா வெல்லம், ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு கிளறின பிறகு இந்த பாதாம் முந்திரி பருப்பு பவுடர் போடாமல் நல்ல திக்கான பால், அது அவங்கவுங்க விருப்பப்பட்டது. ஆவின், ஆரோக்கியா நிறைய இருக்குது. கொஞ்சம் கோவா வர்ற அளவுக்கு திக்காக இருக்க பாலில் கோவா எடுத்துட்டு அந்த கோவாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்து வச்சா அதுவும் இன்னும் நல்லா ஜாம் இதில் நல்லாயிருக்கும். ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டில் ஹோம்மேட் அல்வா, அதனால் குழந்தைங்களுக்கு தைரியமாகவும் கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக்கு